இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கேன்லான் எரிமலை வெடித்தது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள கேன்லான் எரிமலை நேற்று அதிகாலை வெடித்ததை தொடர்ந்து அதிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அடர்த்தியான சாம்பல் வெளியேறி காற்றில் கலந்தது. தென்கிழக்கு ஆசிய நாடான அதில் சீட்டத்தில் உள்ள 24 எரிமலைகளில் இந்த எரிமலையும் ஒன்றாகும். கேன்லான் மலையில் உச்சியில் ஏற்பட்ட மிதமான வெடிப்பு 3 கிலோமீட்டர் உயரத்தில் அடர்த்தியான சாம்பல் நிற புகையை வெளியாகி வருவதால் பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நில அதிர்வு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதே வேளையில் அதிலிருந்து வெடித்து சிதறி வெளியேறிய கற்கள் சில 100 மீட்டர்கள் பறந்து சென்றதையும் காண முடிந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு 3ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எரிமலையின் உச்சியில் இருந்து 6 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளனர். லியோனார்டோ நிறுவனத்தின் கடல்சார் ரோந்து விமானம் 2026ஆம் ஆண்டு இறுதியில் வழங்கப்படலாம். லியோனார்டோ நிறுவனத்தின் முதல் கடல்சார் ரோந்து விமானம் 2026ஆம் ஆண்டின் இறுதியில் மலேசியாவிற்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு பிறகு 2வது விமானம் வழங்கப்படும் என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நோர்டன் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் கண்காணிப்பு திறன்களை வலுப்படுத்துவதற்காக 2023ஆம் ஆண்டில் இறுதி செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 90 கோடி ரிங்கிட் மதிப்பிலான கொள்முதலின் ஒரு பகுதியாக இந்த 2 விமானங்களும் உள்ளதாக டத்தோஸ்ரீ முகமது காலித் தெரிவித்தார். அதோடு இந்த கொள்முதல் தென் சீன கடல் போன்ற நீர் பகுதிகளை கட்டுப்படுத்தவும் நாட்டிற்கு உதவும். இத்திட்டம் தற்போது 60 விழுக்காட்டிற்கும் அதிகமாக நிறைவடைந்திருக்கும் வேளையில் திட்டமிட்டபடி செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு கடல்சார் நாடான மலேசியா அண்மைய சொத்துக்கள் மற்றும் உபகரணங்களை கொண்டிருக்க வேண்டும். மேலும் திட்டத்தின் முன்னேற்றத்தை பார்க்கும் போது உள்ளீட்டை தவிர இத்திட்டத்தின் வளர்ச்சியிலும் நாங்கள் திருப்தி அடைகிறோம் என்றார் அவர். வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி தேர்தலில் போட்டியிட தடை. வங்காளதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி அந்நாட்டில் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தேர்தலிலும் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவாமி லீக் கட்சியின் பதிவை வங்காளதேச தேர்தல் ஆணையம் இடைநீக்கம் செய்துள்ளது. பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி வங்காளதேச இடைக்கால அரசாங்கத்தை வழிநடத்தும் முகமது யூனூஸ் அத்தகவலை வெளியிட்டுள்ளார். அவாமி லீக் கட்சியின் அனைத்து நடவடிக்கைகளையும் தடை விதிக்க உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருந்த நிலையில் அக்கட்சியின் பதிவை தேர்தல் ஆணையம் இடைநீக்கம் செய்துள்ளது. கடந்த ஆண்டு வங்காளதேசத்தில் நடந்த மாணவர் போராட்டம் மக்கள் புரட்சியாக மாறியதை தொடர்ந்து ஷேக் ஹசீனா அந்நாட்டை விட்டு தப்பி ஓடினார். 10,493 போலி 30,427 மோசடி உள்ளடக்கங்களை MCMC நீக்கியது. இவ்வாண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி வரையில் இணையதளத்தில் பரவிய 10,493 போலி உள்ளடக்கங்களையும் 30,427 மோசடி உள்ளடக்கங்களையும் மலேசிய தொடர்பு மற்றும் பலூடக ஆணையம் MCMC நீக்கியுள்ளது. முதலில் உள்ளடக்கங்களை மதிப்பாய்வு செய்து அடையாளம் காணாமல் மக்கள் இனி எதையும் வெறுமனை படித்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த எண்ணிக்கை நிரூபிப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். துல்லியமான தகவல்கள் பகிர்வதை உறுதி செய்ய பாதுகாப்பான இணைய பிரச்சாரத்தை செயல்படுத்துவதன் வழி பிள்ளைகளுக்கான இணைய தேவைகளில் மடானி அரசாங்கம் அக்கறை கொண்டுள்ளதாக தியோனி சிங் கூறினார். நம்மில் பெரும்பாலோர் இணையதளத்திலிருந்து நேரடியாக தகவல்களை பெறுகிறோம். அது தவறல்ல. ஏனென்றால் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இன்றைய முன்னேற்றங்களுக்கு நாம் தகவல்களை பெறுகிறோம். இருப்பினும் இணையத்திலிருந்து தகவல்களை பெறுவதற்கு படிப்பதற்கும் இன்றைய சமூகம் அதிக இலக்கவியல் கல்வியறிவை பெற வேண்டும். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலம் பெறப்படும் அனைத்து தகவல்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் அவர். SPRMற்கு முழு ஆதரவை வழங்க தயார் சைஃபுதீன். அண்மையில் 2 உள்துறை அமைச்சர் KTN அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM அதன் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தாம் முழு ஆதரவு அளிப்பதாக அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் கூறினார். அவுட்லாண்டர் சோதனை நடவடிக்கையின் போது 2 KTN அதிகாரிகள் கைது செய்யப்பட்டது குறித்து பேசிய டத்தோஸ்ரீ சைஃபுதீன் கூடுதல் கருத்து தெரிவிக்க போவதில்லை என்றும் விசாரணை செயல்முறையில் நம்பிக்கை வைப்பதாகவும் தெரிவித்தார்.
முதலாவது எஸ்பிஆரும் தங்களின் கடமையை செய்ய அனுமதிக்க வேண்டும். தற்போது நான் KTN அமைச்சராக, KTN அலுவலக அதிகாரியாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 25 மணி நேரத்திற்கு எஸ்பிஆரும் நுழைந்து சோதனை நடத்தலாம். அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பிற்கு ஏற்றவாறு அவர்கள் கடமையை செய்ய வேண்டும் என்றார் அவர். இம்மாதம் 8ஆம் தேதி புத்ரஜயாவில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 2 KTN அதிகாரிகளும் ஒரு நபரும் கைது செய்யப்பட்டதை எஸ்பிஆரும் உறுதிப்படுத்தியது. டத்துஸ்ரீ அன்வார் நிராகரிக்கப்படுவதன் கூற்றை சைஃபுதீன் மறுத்தார். அடிலான் கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் நூருல் இசா அன்வார் தோல்வி அடைந்தால் அது தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிராகரிக்கப்படுவதன் தோற்றத்தை ஏற்படுத்தும் எனும் கூற்றை நம்பிக்கை கூட்டணி தலைமை செயலாளர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் மறுத்துள்ளார். நூருல் இசாவிற்கும் நடப்பு துணைத் தலைவர் டத்துஸ்ரீ ரபிசி ரம்லிக்கும் இடையே அப்பதவிக்கான போட்டியே தவிர அதற்கு மேல் எதுவும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்தேர்தலை ஒற்றுமை உணர்வுடன் எதிர்கொள்வதோடு உட்கட்சி பூசலை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது கட்சிக்குள் பிளவுகளை ஏற்படுத்துவதோடு இறுதியில் தேர்தலுக்கு பிந்தைய பணிகளையும் தடுக்கும் என்று உள்துறை அமைச்சருமான டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் கூறினார். கொள்ளை சம்பவத்திற்கு தொடர்புடையதாக நம்பப்படும் 2 கைது. திங்கட்கிழமை கொலந்தான் கோத்தபாரு ஜாலான் சுல்தானா சைனாப்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதியை சுற்றியுள்ள 7 பல்பொருள் அங்காடி கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை சம்பவங்களை 72 மணி நேரத்திற்குள் போலீசார் வெற்றிகரமாக தீர்வு கண்டுள்ளனர். காலை மணி 6:45 அளவில் கிளந்தான் போலீஸ் தலைமையகத்தின் D9 பிரிவும் கொத்தபாரு போலீசாரும் இணைந்து 20 வயதுக்கு உட்பட்ட 2 ஆடவர்களை கைது செய்ததாக கிளந்தான் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது யூசுப் மமாட் கூறினார். பெங்கலான் செப்பா உட்பட கொத்தபாரு அருகில் உள்ள 7-Eleven கடையில் நிகழ்ந்த 6 கொள்ளை சம்பவங்களில் 2 சந்தேக நபர்களும் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதோடு நேற்று காலை 6 மணிக்கு ஜாலான் சுல்தான் இப்ராஹிம் அருகில் உள்ள மற்றொரு 7-Eleven கடையில் கொள்ளையடிக்க திட்டமிடப்பட்டிருந்ததும் கண்டறியப்பட்டது. நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் முகமது யூசுப் இதனை உறுதிப்படுத்தினார். கொள்ளை சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் வால்டர் P99 துப்பாக்கி, 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு சில பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவ்விருவரும் போதைப் பொருள் உட்கொண்டிருக்கவில்லை என்பது சிறுநீரக பரிசோதனையில் தெரிய வந்தது. AI ஆசியான் உச்சநிலை மாநாடு ஆகஸ்ட் மாதம் நடைபெறவிருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவு AI பயன்பாட்டில் பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு வட்டார கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து விவாதிக்க AI ஆசியான் உச்சநிலை மாநாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் மலேசியா ஏற்று நடத்தவிருக்கின்றது. ஆசியான் அளவில் பாதுகாப்பான மற்றும் நெறிமுறையாக AI சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதற்கான முக்கிய தளமாக இந்த மாநாடு விளங்கும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார். நம்பிக்கை மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI பாதுகாப்பு பிரச்சினைக்கு சிறந்த அணுகுமுறையை வகுக்கும் முயற்சியாக கல்வித்துறை, அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்கள் உட்பட பல்வேறு தரப்பினரை மலேசியா தீவிரமாக ஈடுபடுத்தி வருவதாக கோவிந்த் சிங் டியோ கூறினார். இப்போது நிச்சயமாக கேள்வி என்னவென்றால், நமது சொந்த கொள்கையை எவ்வாறு உருவாக்குகிறோம்? அதன் பின்னர் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்க முடியுமா என்பதை பார்க்க ஆசியான் மட்டத்திற்கு விரிவுபடுத்துகிறோம். AI நமது நாட்டில் மட்டுமல்லாமல் வட்டார ரீதியாகவும் உலக அளவில் அனைவரையும் பாதிக்கும் என்று நான் கருதுகிறேன் என்றார் அவர்.